வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் நிறைய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம். ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய தோழிகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கோம் இல்லையா? சிலருக்கு இந்த ஒரு விரதம் இருக்கிறதன் மூலயமா குழந்தை பாக்கியம் ஏற்படும். எனக்கும் இது கை கொடுத்த ஒரு விரதம் தான். அதனால தான் இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு முறை நெய் தேங்காய் கொடுத்து பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே மாலை போடுற வழக்கம் கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் யாருமே ஐயப்பனுக்கு மாலை போட்டு வழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த வருடம் எங்கள் வீட்டில் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ளே உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை நம்ம செய்கிறதுல தவறு இல்லை. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புனது பார்த்திங்கன்னா ஜனவரி 20. எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனது பார்த்திங்கன்னா மார்ச்சில் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த நெய் தேங்காய் கொடுத்து அடுத்த மாதமே இந்த சிவராத்திரி பூஜையும் வந்தது. இந்த 2 விரத முறை தான் நான் கடைசியாக இருந்தது. அதாவது இந்த நெய் தேங்காய் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க 1 வருஷத்தில் ப்ரெக்னென்சி இப்போ உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மாதமே பிப்ரவரியில் நமக்கு எப்போவுமே மாசி மாதத்தில் சிவராத்திரி வரும் இல்லையா? அந்த ஒரு விரதமும் நான் சேர்ந்து இருந்தேன். அவ்வளோதான் என்னோட பீரியட்ஸ் டேட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸே ஆகலை. அப்படியே குழந்தை நின்றுச்சு. இது ஒரு மிராக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில சமயத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா எந்த வகையில் வேணும்னாலும் கொடுப்பாங்க அப்படின்றத நான் அன்னைக்கு உணர்ந்தேன். ஸோ என்னை போலவே இன்னும் நிறைய தோழிகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதே அதிசயம் உங்களுக்கும் நடக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். என்ன அப்படின்னா நெய் தேங்காய் கொடுக்கறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் மாலை போட்டு சபரிமலைக்கு இருமுடி கட்டி நெய் தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? சிலர் வீடுகளில் அது வழக்கம் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிற சபரிமலைக்கு போகிற சுவாமிங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க, எனக்கும் நெய் தேங்காய் சேர்த்து எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் எடுத்துகிட்டு போவாங்க, சிலர் இல்லைம்மா என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்டு வச்சுக்கோங்க. நெய் தேங்காய் அவங்க என்றைக்கு சபரிமலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நல்ல விவரமாக கேட்டு வச்சுக்கோங்க. அவங்க சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியில இருந்தே நீங்கள் விரதம் இருக்கணும். அதாவது இப்போது மாலை போட்டிருக்க சுவாமிகள்லாம் எப்படி விரதம் இருப்பாங்களோ காலை மாலை 2 வேளையும் குளிப்பாங்க, அசைவ உணவு எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப கேளிக்கை நிகழ்ச்சியிலலாம் அவங்கள ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. அதாவது சீரியல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, சினிமா பாட்டு கேட்குறது, இந்த மாதிரிலாம் அவங்கள ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஐயப்பனுடைய சிந்தனையிலே இருப்பாங்க. ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. நீங்களும் இந்த 3 நாள், அதாவது நெய் தேங்காய் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 நாளும் இந்த விரதத்தை நீங்களும் கடைப்பிடிக்கணும். காலை மாலை 2 வேளையும் குளிக்கணும், வீட்டில் விளக்கேற்றணும், சரணகோஷம் பாடணும். நீங்கள் மாலை போடணும்னு அவசியம் கிடையாது, காப்பு கட்டணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. இருமுடி கட்டுகின்ற அந்த நாள் காலையில் விடைகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் விளக்கு ஏற்றி ஐயப்ப சரணகோஷம் போட்டுட்டு நீங்கள் நெய் தேங்காய் கொடுக்கறதுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் காலையில் எந்த உணவும் எடுக்காமல் தான் போகணும். எம்டி ஸ்டொமக்கில் போய் நெய் தேங்காய் கொடுக்கறது தான் நல்லது. சிலர் எல்லா பொருட்களையும் நம்மளை வாங்கி தர சொல்லுவாங்க. சிலர் காசு கொடுத்துட்டா அவங்களே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அது எப்படி உங்கள் சௌகரியத்தை பார்த்துக்கோங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை தேங்காய் முக்கனுடைய தேங்காயை அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தேங்காய், நல்ல கொப்பரை தேங்காய் எடுத்து மஞ்சளில் முக்கி வச்சுருப்பாங்க. அதில் 3 கண்கள் இருக்கும் இல்லையா? அந்த கண்ணில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதில் நம்ம கைகளால் நெய்யை நிரப்ப சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் நெய்யை அதில் நிரப்பும் பொழுதும் ஓம் சுவாமியே சரணம் சொல்லி சொல்லி நெய்யை நிரப்புங்க. கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து அமர்ந்து நிரப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை கணவரால் கொடுக்க முடியல அப்படின்னா மனைவி கொடுக்கலாம். பெண்கள் கொடுக்கலாமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும், அசைவ உணவு எடுத்துருக்கக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக இருந்திருக்கவே கூடாது. மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், வீடு வாசலும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். நெய் தேங்காய் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க சிலர் மணி கேட்பாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் மணியும் வாங்கி கொடுக்கலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட் பிட்டு சேர்த்து வாங்கி கொடுங்க. இது 3யுமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த நெய்யால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நெய் பிரசாதத்தை திருப்பி எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்கள சபரிமலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் அசைவ உணவு எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடாது. அவங்க சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டன்
அவங்க கொடுக்கக்கூடிய நெய் பிரசாதத்தில் கணவன் மனைவி இருவருமே அந்த மொத்த நெய்யுமே நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கணும். சர்க்கரை பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே வந்து எப்போ உங்களுக்கு நெய் பிரசாதம் வீட்டுக்கு வருதோ அப்போவே வந்து சர்க்கரை பொங்கல் கிண்டி ஐயப்பனுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு அந்த சர்க்கரை பொங்கலை வந்து முழுசாக அந்த நெய்யை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கணவன் மனைவி இருவர் மட்டும்தான் எடுக்கணும். எக்காரணத்திற்கொண்டு மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பிரசாதம், அதுவும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்கீங்க. அதனால் இந்த நெய் பிரசாதத்தை முழுமையாக கணவன் மனைவி இருவருமே மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மனமுருகி வேண்டி இந்த வருடத்திற்குள்ளாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் இருந்த இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள் விரதம் இருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் நெய் தேங்காய் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 நாளில் இருந்தே விரதத்தை தொடங்குறீங்க இல்லையா? அப்போத்துலேருந்து தொடங்கி நெய் தேங்காய் கொடுத்து அவங்க வந்து சாமி வந்து சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து நெய் உங்கள் கையில் வந்து அந்த பிரசாதமாக அது மாறுற வரைக்கும் ஒரு 6 to 7 days வந்து இந்த விரதத்தில் வந்து இருந்திருப்பீங்க. அந்த கடைசி நாள் தான் அந்த சர்க்கரை பொங்கல் நெய் பிரசாதத்தை வந்து சாப்பிட்ருப்பீங்க. அந்த 7ஆவது நாள் பக்கத்தில் ஏதாச்சும் ஐயப்பன் கோவில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் செய்யுங்க. எங்களுடைய வேண்டுதல் பரிபூர்ணமாக நிறைவேறணுங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. எந்த ஒரு விரத முறை நம்ம செய்கிறதா இருந்தாலும் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெய் தேங்காய் கொடுக்குறது ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுறதுல புதுசு அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு கணபதியை மனமாற வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிக்கோங்க. அதாவது நான் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்க போகிறேன், எனக்கு இந்த விரதத்தில் இந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக இது வந்து நடக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனமாற வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த விரத முறைகளை வந்து தொடங்கணும். எப்போவுமே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வம்சத்தை காப்பாற்றும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. இந்த நெய் தேங்காய் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. நிறைய தடங்கல்கள் வரும். அந்த நேரத்தில் பெண்கள் மாதவிலக்காயிட்டா என்ன பண்ணுறதுன்னா உங்களுடைய கணவர்மார்களை நீங்கள் நெய் தேங்காய் கொடுக்க சொல்லலாம். அந்த நாளில் நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம். ஆனால் ஐயப்பனை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். பூஜை அறைக்கெல்லாம் போக வேண்டாம். நெய் தேங்காய் வந்ததுக்கு பிறகு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு, பிரசாதம் வீட்டில் இருக்கும்போது மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மாதவிடாய் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நெய் பிரசாதத்தில் சர்க்கரை பொங்கல் சமயத்து சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் அதை பிரசாதமாக வந்து எடுத்துக்கலாம். மாதவிலக்கு சமயத்தில் இந்த பிரசாதங்களை வந்து எடுத்துக்க வேண்டாம். அந்த மஞ்சள் நிற ப்ளவுஸ் பீட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை வந்து அங்கே வந்து கட்டி விட்டுட்டு வருவாங்க. அங்கே மஞ்சம்மா அப்படின்ற ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்திற்கு இந்த மஞ்சள் நிற ப்ளவுஸ் பீட் வந்து கொடுத்துட்டு வர்றதுனால சீக்கிரமே தொட்டில் கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படிங்கிறது சிலருடைய நம்பிக்கையாக வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தை தவற விடாதீங்க. ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு முறை இந்த நெய் தேங்காய் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ பேர் நெய் தேங்காய் கொடுத்து அந்த வருடமே வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு அதிசயம்னே சொல்லலாம், ஐயப்பனுடைய அருட்கடாட்சம்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அது கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.